பட்டியல் வகுப்பு மக்களின் ஆலய நுழைவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் நுழைய விடாமல் தடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுடன் 1939 ஜூலை 8ஆம் நாள் கோயிலுக்குள் நுழைந்து வழிபாடு செய்ய வழக்கறிஞர் வைத்தியநாத ஐயர் தலைமையில் நடைபெற்ற ஆலய நுழைவுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்குமாறு ராஜாஜி அவர்கள் பசும்பொன் தேவர் முத்துராமலிங்க தேவர் அவர்களை கேட்டுக்கொண்டார். 1939ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் நாள் காலை 10 மணிக்கு வைத்தியநாத ஐயர் பட்டியலின மக்களுடன் தனது ஆதரவாளர்கள் படை சூழ மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் நுழைந்தார். அதற்கு உறுதுணையாக தெய்வ திருமகனார் இருந்தார். மாவட்ட அளவிலான ஆரம்ப பள்ளிகள், உயர்நிலை பள்ளிகள் ஆகியவைகளை அமைத்தல், நிர்வகித்தல், சாலைகள் அமைத்தல், பராமரித்தல் உள்ளிட்ட பொதுப்பணிகள் மற்றும் சிறிய மருத்துவமனைகள் ஆகியவைகளை நிர்வகிக்கும் அவையாக ஜில்லா போர்டு எனப்பட்ட மாவட்ட வாரியம் அந்த நாளில் செயல்பட்டது. அந்த மாவட்ட வாரிய தேர்தலில் அதுவரை தேசிய காங்கிரஸ் போட்டியிட்டதில்லை. 1938ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் தனது தேர்தல் பணிகளை கூட கவனிக்க நேரமில்லாமல் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பரப்புரை செய்து தேசிய காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு உழைத்து மகத்தான வெற்றி பரிசளித்தார் தேவர் திருமகன். ஜஸ்டிஸ் கட்சியினும் நீதி கட்சியின் மிகப்பெரிய தூண்களை எல்லாம் வீழ்த்தி காட்டினார். வெற்றி விழா கூட்டத்தில் பேசிய தீர சத்தியமூர்த்தி அவர்கள் தேவர் அவர்களின் தேன்மாறி பொழியும் பிரசங்கத்தாலும் அவருடைய மக்கள் செல்வாக்கினாலும் தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் காங்கிரசுக்கு இவ்வளவு மகத்தான வெற்றி கிடைத்தது. அதற்கு தேவருக்கு என்றைக்கும் காங்கிரஸ் கட்சி நன்றி கடன் செலுத்தும் என்று புகழாரம் சூட்டினார். திரு சத்தியமூர்த்தி அவர்களின் சொற்களுக்கு நேர்மாறாகவே பின்னாளில் தேசிய காங்கிரசின் நடவடிக்கைகள் இருந்தன என்பதே வரலாறு. மாவட்ட வாரியத்திற்கு தலைவரை தேர்வு செய்ய வேண்டிய வந்தபோது தேவர் திருமகனார் தலைவராக வேண்டும் என்று பெரும்பாலான உறுப்பினர்கள் மாவட்ட வாரிய உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்தபடி ராஜபாளையம் PS குமாரசாமி ராஜா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அதுவும் போட்டி இல்லாமல் தேர்தல் நடைபெற வேண்டும் என்று டாக்டர் சுப்பராயனை அனுப்பி வலியுறுத்தியது. எந்த பதவியையும் பெரிதாக நினைக்காத தேவர் திருமகனார் கட்சி கட்டுப்பாடு காக்க டாக்டர் சுப்பராயன் சொன்னதை ஏற்றுக்கொண்டார். போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் குமாரசாமி ராஜா அவர்கள் பேசுகிற பொழுது ஜில்லா போர்டு உறுப்பினர்களில் 2/3 பங்கு உறுப்பினர்கள் தேவருக்கு ஆதரவாக இருந்தும் அவர் போட்டியிட்டால் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்கின்ற அளவுக்கு செல்வாக்கு இருந்தும் கட்சி கட்டுப்பாட்டை காப்பாற்ற தேவர் மிகவும் பெருந்தன்மையோடு விட்டுக் கொடுத்தார். வேறு யாருக்காவது இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருந்திருந்தால் நிச்சயம் அவர்கள் விட்டுக் கொடுத்திருக்க மாட்டார்கள். கட்சியின் கௌரவத்தையும் கட்டுப்பாட்டையும் காப்பாற்றி தந்தவர் தேவர் என்று பாராட்டி பேசினார். தொடர்ச்சியாக தென்பாண்டி மண்டலத்தில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக மக்களை திரட்டினார். தேவருடைய ஒவ்வொரு கூட்டம் முடிந்ததும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் உருவாகி கொண்டிருந்தார்கள். அவர்கள் தேசத்திற்காக எந்தவித தியாகத்தையும் செய்ய தயாரானதை கண்ட ஆங்கில அரசு தேவருடைய சொற்பொழிவுகள் வெள்ளை ஏகாதிபத்திய அரசுக்கு எதிராக மக்களை திரட்டியதால் அவரது அரசியல் பேச்சை தடுத்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்து தேவர் அவர்களை பேசக்கூடாது, பேசினால் பேசிய இடத்திலேயே கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவார் என்று ஒரு வாய்ப்பூட்டு சட்டத்தை போட்டது. அதையும் மீறி மக்களிடையே பேசி தேசிய காங்கிரசுக்கு பெரும் செல்வாக்கை உண்டாக்கினார். ஆனால் அதே தேசிய காங்கிரஸ் தான் பின்னால் திருமகனுக்கு பெரும் துரோகத்தையே பரிசளித்தது. 1948ஆம் ஆண்டு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தனி இயக்கமாக இயங்க தொடங்கியதும் தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். அந்த ஆண்டில் நடந்த மாவட்ட நிர்வாக அமைப்பின் தேர்தலில் காங்கிரஸை எதிர்த்து கமுதி, சாயல்குடி ஆகிய ஜில்லா போர்டு தொகுதிகளில் முறையே குருவன் செட்டியார் மற்றும் சேதுராமன் செட்டியாரை நிறுத்தி வெற்றி பெற செய்தார். இந்த வெற்றியும் பின்னாளில் தேவர் அவர்களின் தேர்தல் வெற்றிகள் பலவும் காங்கிரஸ் கட்சியை வெறுப்பின் உச்சத்துக்கே கொண்டு சென்றன. 1948ஆம் ஆண்டு ஜனவரி 23 நேதாஜியின் பிறந்த நாளில்
தேவர் அவர்களை ஆசிரியராக நேதாஜி என்கின்ற வார பத்திரிகை தொடங்கப்பட்டது. அதில் தேவர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தவறான போக்குகளை சுட்டிக்காட்டி நாட்டு மக்களின் நலன்களுக்காகத்தான் அரசியல் கட்சிகளின் நலன்களுக்கு மக்கள் அல்ல என்பதை தனது எழுத்தாற்றல் மூலம் எடுத்து இயம்பிக் கொண்டிருந்தார். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உட்பட 375 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியிருந்த சென்னை மாகாணத்திற்கு 1952 பொது தேர்தல் வந்தது. திமுக நேரடியாக அதில் போட்டியிடவில்லை. ஈவேரா அவர்களும் காங்கிரஸை எதிர்த்து முழு மூச்சாக வேலை செய்தார். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி, கடம்பூர் சட்டமன்ற தொகுதி, கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி ஆகியவற்றை உள்ளடக்கிய அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியிலும் பொது மற்றும் தனி தொகுதியாக இரட்டை உறுப்பினர் தொகுதியான முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் ஐயா முத்துராமலிங்க தேவர்கள் போட்டியிட்டு இரண்டிலும் மாபெரும் வெற்றி பெற்றார். 1952 தேர்தலின் போதுதான் தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் தனது நண்பர்களுடன் மதுரை வந்த பொழுது ஃபார்வர்ட் பிளாக்கின் தலைவர்களான ரகுபதி தேவரும் காமண தேவரும் மூக்கையா தேவரை பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களிடம் அறிமுகம் செய்து வைத்தனர். இவர்தான் பெரியகுளத்தின் சட்டமன்ற தொகுதிக்கு சரியான வேட்பாளர் என்று தேவர் திருமகனார் அப்பொழுதே முடிவு செய்து விட்டார். அதன்படி 1952 சட்டமன்ற தேர்தலில் பெரியகுளம் தொகுதி வேட்பாளராக மூக்கையா தேவர் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்களால் நிறுத்தப்பட்டு வெற்றியும் பெற்றார். 1952 நாடாளுமன்றம், சட்டமன்றம் ஆகிய இரண்டிலும் வெற்றி பெற்ற தேவர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிட எண்ணி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் அருப்புக்கோட்டை பாராளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. காங்கிரஸ் சார்பில் நிறுத்தப்பட்ட மறவர் இனத்தைச் சேர்ந்த திருமதி ராஜாத்தி அம்மாளுக்கு எதிராக செட்டியார் இனத்தைச் சேர்ந்த MD ராமசாமியை நிறுத்தி வெற்றி பெறச் செய்தார். இதன் மூலம் தேவர் சாதிகளை கடந்து தேச நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தார் என்பது புலனாகிறது. அதே போல அனைத்து மதங்களையும் நேசித்தார் தேவர் திருமகன். சான்றாக சர்வ மதங்களும் இறைவன் என்கின்ற வீட்டுக்கு போகும் வேறு வேறு பாதைகள் தான். எல்லா மதத்தவருக்கும் தங்கள் மத தத்துவங்களை பேசவும் பரப்பவும் உரிமை உண்டு என்று பேசிய பேச்சு எல்லா மதங்களின் மீதும் தேவர் வைத்திருந்த பற்றுதலை வெளிப்படுத்தியது. 1957 இரண்டாவது பொது தேர்தல் வந்தது. 1952 போலவே முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் திருவல்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதியிலும் போட்டியிட்ட தேவர் அவர்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் இரண்டிலும் வெற்றி பெற்றார். இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். முதுகுளத்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பில் TL சசிவர்ண தேவரை நிறுத்தி வெற்றி பெறச் செய்தார் தேவர். சட்டமன்ற தேர்தலில் 50 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக 15 தொகுதிகளிலும், தேவர் திருமகனாரின் ஆதரவோடு 80 தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி 25 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. 1957 செப்டம்பர் 28 நாள் காங்கிரஸ் சீர்திருத்த கட்சி இந்திய தேசிய ஜனநாயக காங்கிரஸ் கட்சியாக உருவாக்கம் செய்ய மதுரை தபுக்க மைதானத்தில் மாபெரும் மாநாடு நடைபெற்றது. அதில் பசும்பொன் திருமகனார் பேசிய பேச்சு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. காங்கிரசுக்காக தான் உழைத்தது, காங்கிரஸை விட்டு ஏன் விலக நேரிட்டது, தென் தமிழ்நாட்டில் தனக்கு வளர்ந்து வரும் செல்வாக்கினை குறைக்க அன்றைய அரசு ஒருதலை பட்சமாக நடந்து கொண்ட விதம், இந்திய தேசிய ஜனநாயக காங்கிரஸ் ஏன் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதோடு உலக அரசியல் பற்றியும் நீண்ட உரையாற்றினார் தேவர் திருமகனார். பேசி முடித்து இரவு 10 மணிக்கு தனது இருப்பிடம் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த தேவர் அவர்கள் கைது செய்யப்பட்டார். எதற்காக கைது என்று கேட்டதற்கு காவல்துறையினர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்வதாக கூறினார்கள். தேவர் அவர்கள் மறுப்பு ஏதும்